கோவை விமான நிலையம் பின்புறம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ இன்று நவம்பர் 3 கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். அவர் தனது அறிக்கையில் கூறியதாவது: கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த தனியார் கல்லூரி மாணவி ஒருவரை மூவர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியையும் துயரத்தையும் அளிக்கிறது. சென்னைக்கு அடுத்து தொழில் வர்த்தக மையமான கோவையில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதும், மாணவியை புதரில் வீசிவிட்டு தப்பி இருப்பதும் நாகரிக சமூகத்திற்கு வெட்கம் அளிக்கும் செயல் என கூறினார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் இன்னும் வெளியில் சுதந்திரமாக உள்ளனர். காவல்துறை மற்றும் திமுக அரசு உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது எனவும் குற்றம் சாட்டினார். கோவை மாணவி வழக்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நேரடியாக பதிலளிக்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக மரண தண்டனை வழங்க வேண்டும். போதைப் பொருட்களும் மதுவும் இதற்கு காரணம் என்பதால் அவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் தெரிவித்தார்.